Welcome back friends. Welcome to TechVita channel. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்புட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு பைத்தான்ல டிஃபால்ட்டாவே வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில்ட்-இன்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்க போறதுல ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஒரு டைம் தான் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, அப்புறம் இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்டிஜர் அப்படிங்கிற அது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட் இது ஒன்று பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதாவது இந்த கிளாஸ்க்கு முன்னாடியே நம்ம சாதாரணமாக கோடிங் எழுதும் போதே இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சாதாரணமாக கோடிங் எழுதுறதுங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இது ஒன்று ஒவ்வொரு வேலையை செய்யும். நம்ம ஏற்கனவே உள்ள கிளாஸில் பார்த்துருக்கோம். அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு முதல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இப்போ வெப்சைட்ஸில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு python.orgங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதில் டாக்குமெண்டேஷன் போயிடுங்க. டாக்குமெண்டேஷன் போயிட்டு இந்த இடத்துல வந்து லைப்ரரின்னு இருக்கு பார்த்தீங்களா? லைப்ரரி ரெஃபரன்ஸ் ஃபாண்ட் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த நான் வச்சுருக்கேன்ல லைப்ரரி ரெஃபரன்ஸ், இதுக்கு போயிடுங்க. இல்லைனா இந்த யூஆர்எலை வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இதில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் documents.python.org/3 3ங்கிறது வெர்ஷனு, லைப்ரரி index.htmlங்கிற இந்த யூஆர்எல்ல பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸுங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன டிஃபால்ட்டாக பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத வெப்சைட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 1 2 3 14 into 5 70 வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்ஸில் போய் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலயமா நம்மளோட டெர்மினல்லே வந்து நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து கமாண்ட் என்னன்னா dir ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோசிங் பேரந்திசிஸ் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து பில்ட்-இன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஓ சாரி, dir டபுள் அண்டர்ஸ்கோர் பில்ட்-இன்ஸ் முடிஞ்சுங்களா? டபுள் அண்டர்ஸ்கோர் BUILT இதில் வந்து வெறும் எல் கொடுத்துட்டேன். ரெண்டாவது 2 இது கொடுத்துட்டேன். பில்ட்-இன்ஸுங்கிறத நம்ம பில்ட்-இன்ல வந்து ப்ளூரலில் வந்து பில்ட்-இன்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் எத்தனை இருக்கு அரித்மெட்டிக் ஆர்டரில் இது எல்லாமே காமிக்கும். ஓகேவா? இதிலே வந்து நம்ம இங்கே நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணதெல்லாம் இந்த இருக்கு பாருங்க. இன்புட் இந்த யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வேற எங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது நம்ம இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு 4 to ஒரு 3-4 கிளாஸஸ் பிஃபோர் வந்து நம்ம இந்த ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 2 கியூப் 8 அந்த 2 த பவருங்கிற அந்த இது பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ 2 to the டபுள் ஆஸ்டிக் கொடுத்து 10 கொடுத்தோம்னா என்ன வரும்? இந்த 2 to the power of 10ங்கிற வேல்யூக்கு வந்து 1024ங்கிறது ஆன்சர். எப்படின்னா 2 to the power of cube 3ன்னு போட்டோம்னா 8 வருதுல, அது மாதிரி 2 to the power of 10 வந்து 1024. ஸோ இதுக்கு என்ன ஃபங்க்ஷனு, பில்ட்-இன் ஃபங்க்ஷனு என்னன்னு கேட்டிங்கன்னா PWO இந்த இருக்கு பாருங்க, பவர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு என்ன சின்டெக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா PWO கொடுத்துட்டு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன நம்பர், ஓகேவா? இன்டிஜர் என்ன 2 கமா அதோட பவர் என்ன, நான் வந்து இதுக்கு 10 கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்து என்ட்ரு தட்டினேன்னா 1024 வேல்யூ வருதுங்களா? இன்னொரு டிஜிட் பார்ப்போமா? பவர் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன 5 கொடுக்குறேன், அதுக்கு வந்து இன்னொரு 5 அதை 5 to the power of 5 கொடுக்குறேன். 625 3125 625 into 5 to the power of 4 வந்து 625 5 to the power of 5 வந்து 63125. ஓகே, ஓகேவா? இன்னொன்று கொடுப்போம், பவர் 7 to the power of 3 கொடுப்போம். 49 into 7 என்ன வரும்? 343. ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பவருக்கு அடுத்து லென்த் கொடுப்போம். LENங்கிற இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஓகேவா?
இது வந்து லென்த்துங்க. எல்இஎன் கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும்னா இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும். கொடுத்தோம்னா இது ஆர்குமெண்ட்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் தட்டினேன்னா இதோட லென்த் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இதுக்குள்ள என்ன எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இதை கவுண்ட் பண்ணி சொல்லும். அதான் இந்த எல்இஎன்னுங்கோட இந்த லென்த்துங்கிற இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனுடைய வேலை. புரியுதா? ரெண்டு பார்த்துருக்கோமா? இப்போ அதுக்கு அடுத்ததுல ஹெல்ப் ஒன்று எல்லாத்துலேயுமே உள்ள மாதிரி இதில் ஒன்று இருக்குமே, ஹெல்ப். அங்கே இதில் ஓகே, இதில் பார்க்குறது ஹெல்ப் இந்த இருக்கு, ஹெல்ப் இருக்கு பார்த்தீங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன் என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்ட்இன் ஃபங்க்ஷனோடைய ஹெல்ப்பை நம்ம பார்ப்போமா? ஹெல்ப்னு கொடுத்து மேக்ஸிமம்னு ஒன்று இருக்கும், அதை பார்ப்போம். இந்த இருக்கு. ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம்ங்கிற இருக்கக்கூடிய பில்ட்இன் ஃபங்க்ஷனுடைய எனக்கு அது சம்பந்தமான ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஹெல்ப்புங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை மேக்ஸுங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனுடைய மூலியமா அதை ஹெல்ப் ரிட்ரைவ் பண்றேன். ஓகேவா? கொடுத்து என்டர் தட்டினேன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் பூரா அதனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் பூரா வந்துடும். எப்படி ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும், மேக்ஸுங்கிற ஆர்கியூமெண்ட்ஸை எப்படி ஃபங்க்ஷனை எப்படி பாஸ் பண்ணணும், ஆர்கியூமெண்ட்ஸ் இது அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அது சிங்கிள் இட்ரேபிள் ஆர்கியூமெண்ட் ரிட்டர்ன்ஸ் பிக்கஸ்ட் ஐட்டம், the default keyword only argument specify an object to return if the provided iterable is empty. With two or more arguments return the largest. இதான் மேட்ரு இதாங்க. with two or more argument returns the largest argument. more than ஒன்று வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஆன்சர் ரிட்டர்ன் என்ன கொடுக்கும்னா லார்ஜஸ்ட் ஆர்கியூமெண்ட் நீங்க பாஸ் பண்ணதுல எதுவோ அதுதான் வந்து வேல்யூவா கொடுக்கும். நம்ம செக் பண்ணிடுவோமா? மோர் தென் ஒன்று கொடுப்போம். மேக்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்றேன். கொடுத்துட்டு 1 கமா யூஸ் பண்ணி கொடுக்குறோம். 3 கமா 8 கமா 9 கொடுப்போமா, 9 4 5 இத்தனை வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர் தட்டின உள்ள 9 தான் வந்து பிக்கஸ்ட் வேல்யூ, அதுதான் வந்து ஆன்சரா கொடுக்குது. புரியுதுங்களா? நம்ம வந்து ரொம்பலாம் பார்க்கல, சும்மா ஜாஸ்தி தான், ஜஸ்ட் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதில் கடைசியாக ஹெல்ப்புங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஹெல்ப் மூலயமா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். வெப்லையும் இதை போய் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த வெப்பில் உள்ள அந்த யூஆர்எல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து மாடலுக்குள்ள வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.